ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொச்சை குழம்பு தான் செய்ய போகிறோம். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, கோதுமை தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய் 2 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மொச்சை எடுத்திருக்கேன். இது பச்சை மொச்சை தான். டேரெக்டாக குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். காஞ்ச மொச்சையாக இருந்துச்சுன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் தேங்காய் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, குழம்பு மிளகாப்பொடி இருந்தால் டேரெக்டாக குழம்பு மிளகாப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா பொடியாக நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காய்கறிகள் கத்திரிக்காய், வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட சுரக்காய் சேர்த்துக்கலாம், முள்ளங்கி சேர்த்துருக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன புளிக்குழம்புக்கு காய் சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ மொச்சை வேக வச்சுருக்கோம்ல 2 விசில் வச்சு, அது கூடயே இந்த காய்கறி கரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதோடு சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 4 வெந்தயம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த விசில் வச்சோம்ல அதில் இந்த தாளிப்பை கொட்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான மொச்சை கத்திரிக்காய் பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.